மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, சளி சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இதுக்கு சித்த மருத்துவ தீர்வு இருக்கா? பஃப் அடிக்கிறோம், இன்லரைஸ் பண்றோம், புகை வைக்கிறோம், சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கிறோம். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. இயற்கையான மருத்துவ முறையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க? சிறப்பான கசாயம், எக்ஸலண்டா ரிசல்ட் இருக்கக்கூடிய கசாயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது அதோடு சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமா வேலை செய்யும். நுரையில இருக்க இன்ஃபெக்ஷன் சரியாகும், நுரையில இருக்க சளிகள் வெளியேறிட்டேக்கும். நீங்க அப்பப்ப காரி துப்பி அதை மண்ணை போட்டு மூட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அடுத்தவங்க மெரிக்காம பார்த்துவாங்க. அதனால சொன்னேன், அந்த அளவுக்கு அது சிறப்பாக வேலை செய்யும். எல்லாம் ஜிங்க்ல எங்கேயோ துப்பி கழுவி விட்டுடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். 300 ml தண்ணி வச்சு 100 ml சுண்ட வைக்கணும். இந்த மூலிகையை போட்டு அந்த 100 ml கசாயத்தை காலைல 50 ml, சாயந்தரம் 50 ml குடிச்சிட்டு வரணும். அது என்னன்றது முழுமையான இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, 300 ml தண்ணிக்கு சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு சின்ன ஸ்பூன், டீஸ்பூன்ல 1 ஸ்பூன், சித்தரத்தை ஒரு இவ்வளோ பெருசு, சரிங்களா? இதோட மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் வைக்கல, அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தூதுவளை பாருங்க. இந்த தூதுவளையை கிள்ளி, இந்த தூதுவளை இது மாதிரி 2 கைப்பிடி, இப்படி 2 கைப்பிடி கிள்ளி எடுத்துக்கணும். இதுதான் தூதுவளை பாருங்க, முள்ளா இருக்கு. இது 2 கைப்பிடி. இந்த துளசி, நீல துளசி எங்கிட்ட இருக்கு, எந்த துளசினாலும் சரி, இதை கிள்ளி இப்படி எடுத்துக்கின்னு இது ஒரு கைப்பிடி, இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இங்கே கற்பூரவள்ளி இலை இருக்கு, இது ஒரு 2 இலை, இல்லைன்னா அதிகபட்சம் 3 இலை. சின்ன சார்ந்தா, பெருசாக இருந்தால் 2 இலை போதும். இங்கே ஆடாதோட இருக்கு, இதையும் 2 இலை எடுத்துக்கலாம். கிள்ளி எடுத்துட்டு எல்லாத்தையும் பிச்சு 300 ml தண்ணியில் போட்டு இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சு கொதிக்கணும். கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துல, மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது அந்த 300 ml தண்ணி 100 ml சுண்டும் போது வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். 300 ml தண்ணியில் நான் சொன்ன இந்த மூலிகைலாம் தேவையான அளவு போட்டு அந்த 300 ml தண்ணியை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். இதுதான் கசாயம் செய்யும் முறை. அந்த 300 ml தண்ணி சிம்மில் வச்சு கொதிக்கணும். அப்போ தான் அந்த மூலிகையில் இருக்கிற சாறு எல்லாமே சிம்மில் வைக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அந்த 100 ml சுன்ற வரையும் ரொம்ப அற்புதமாக எல்லாமே அதில் இறங்கிடும். அந்த 100 ml கசாயம் நல்லா டோசேஜ் அதிகமாக வீரியமுள்ள ஒரு கசாயமாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த கசாயத்தை காலையில் ஒரு 50 ml, சாயந்தரம் ஒரு 50 ml, சளி சார்ந்த பிரச்சனை, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க, ரன்னிங் ரோஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவலி இருக்கிறவங்க, மூக்கில் தண்ணியாக ஊற்றிருக்குதுன்றவங்க, இருமலாலையும் சளி வரலன்றவங்க, இதை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதோட நீங்கள் அதிமதுரம் ஒரு துண்டு எடுத்து இடித்து போட்டுக்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதிமதுரம் மறந்துட்டேன், அதிமதுரம் நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அது இதில் சேர்த்திக்கலாம், அடிஷ்னலாக சாப்பிட்லாம். அது அடிஷ்னலாக தான் சொல்லணும், இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த 50 ml காலையில் சாயந்தரம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வை கொடுக்கும். நுரையில் இருக்க சளிகள் அப்படியே வெளியேறும். காரி துப்பினே இருக்கலாம், வந்துட்டே இருக்கும். இது 50 ml சாப்பிட்றீங்க காலையில் சாயந்தரம். சித்தா கிளினிக்கள் போனீங்கன்னா அதிமதுரம் பொடி கிடைக்கும். மதுரம் ஆலோசனை படி எடுக்கலாம்க்கா, இல்லை அதிமதுரம் பொடி நல்ல கம்பெனியில் உள்ளதை வாங்கிக்கினேன். இந்த சளி இருக்கிறவங்க மட்டும் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், டீஸ்பூன், மதியம் 1/2 டீஸ்பூன், சாயந்தரம் 1/2 டீஸ்பூன் சாப்பிட்ட பின்னாடி இந்த கசாயம்லாம் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து வாயில் போட்டு குழப்பி வச்சுக்கின்னு அங்கங்கே அப்படியே தூள் தானே அங்கங்கே ஒட்டிக்கும். அது அப்படியே உமிழ்நீரோடு முழுங்கிட்டே இருக்கணும். அந்த சுவையோட அந்த உமிழ்நீரோடு முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா இது அப்போ நுரையீரலுக்கு அப்படியே ஒரு லேயர் மாதிரி, ஒரு பாதுகாவல் மாதிரி, அப்படியே ஒரு லேயர் மாதிரி படியும். நுரையீரலில் சளி வந்தால் கூட லொடக்குன்னு வலிக்குன்னு வந்துடும். அந்த அளவுக்கு நுரையில் இருக்கிற சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அதிமதுரத்துக்கு இருக்கு. அதிமதுரம் டேப்லெட்டாகவும் கிடைக்கும். காலை 2 டேப்லெட், மதியம் 2 டேப்லெட், சாயந்தரம் 2 டேப்லெட் சும்மா வாயில் போட்டு சப்பையை முழுங்கிட்டே இருக்கலாம். இது நாக்கிலிருந்து ஆசனவே இருக்கிற புண்களையும் மாற்றும். அது வேற வீடியோவில் சொல்றேன். இந்த அதிமதுரம் இவ்வளோ சிறப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலிகைகள் சிறப்பாக சளிக்கு வேலை செய்யும். எங்கே போனாலும் தீர்வே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கனாக்க படித்த பட்டதாரி மருத்துவமா இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. நிறைய டெஸ்ட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள்.
அதுக்கப்புறம் அந்த கேட்போர் நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்து பட்டதாரி மருத்துவமனை அந்த மருந்துகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக படிப்படியாக சரியாகி உங்களுக்கு அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரியாகி ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.